திங்க் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். நிறைய விஷயங்கள் அவற்றை பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். இந்த தேர்தலில் தாவேகா தன்னை நிரூபிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. அப்படி நிரூபிக்க போறது தாவேகா நாம் தமிழரை விட தான் ஒரு பெரிய கட்சி அப்படிங்கிறத நிரூபிச்சிரும் அந்த தேர்தலில். இல்ல என்ன நடக்கும்? நாம் தமிழருடைய வாக்கு சதவீதம் தாவேகாவோட அதிகமாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ஒரு வயக்காட்டுல நெல்லு போட்டிருக்கிறாங்க. நெல்லு போட்ட நேரத்துல 4-5 புல்லு முளைக்கும், 4-5 களையும் முளைக்கும். அதுல கலை நம்பர் 1 பெருசா வளருமா, கலை நம்பர் 2 பெருசா வளருமான்னு கேட்டா ரெண்டுமே வளர்றது ஆபத்து அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர இதுல எது நல்ல கலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இதுல பேய்க்கும் சண்டை. இந்த பேய்க்கும் நடக்கிற சண்டையில யாரு அடிச்சுக்கிட்டு பெரிய ஆள் ஆக போறாங்க அப்படின்றது அவங்களுக்குள்ள போட்டி இருக்கு. சீமான் கிட்டத்தட்ட 1.5 வருஷமா வேட்பாளர் தேடி ஒரு வழியா அறிவிச்சு முடிச்சிட்டாரு. 234க்கும் 50-15 பாரு, ஆண்களுக்கு 50, பெண்களுக்கு 50, பொது தொகுதியில் தலித் வேட்பாளர் அப்படின்லாம் சொல்லுவாரு. பாஜக நிறுத்தாத இஸ்லாமிய வேட்பாளரா? அப்ப பாஜக இஸ்லாமியர்களை நன்மை செய்யும் கட்சின்னு சொல்லிட முடியுமா? இப்போ சீமான் இஸ்லாமியர்களை நிறுத்தலாம், கிறிஸ்தவர்களை நிறுத்தலாம், தலித்துகளை நிறுத்தலாம், அவர் பெண்களை நிறுத்தலாம். ஆனால் அடிப்படையிலேயே அவரை பெண்களுக்கும் தலித்துகளுக்கும் எதிரான மனநிலை கொண்டவர் தான். அதே தாக்கத்தை நீங்க தாவேக்காலையும் பார்க்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்பட தொடங்குகிறது. ரெண்டுமே ஒரே குட்டையில் உரிய மட்டைகளை தான் நான் பாக்குறேன். இதுல யார் வளர்ந்தாலும் அது தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஆபத்து தான். அதனால ரெண்டு பேருமே இந்த தேர்தலில் தங்களுக்குள்ளாக என்னது காட்சிலா கிங்காங் மாதிரி இவங்க ரெண்டு பேரும் மோதிக்கிட்டு அவங்களுக்குள்ள ஒரு முடிவு பாரட்டும். பெரம்பூர் தொகுதியில விஜய் அவர்கள் போட்டியிட போவதாக அறிவிச்சிருக்கிறாங்க. பிரத்யோகமாக பெரம்பூர் தொகுதியை தேர்ந்தெடுத்ததற்கு எதுவும் காரணம் இருக்கு? பெரம்பூர்ல ஒரு கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை குறி வச்சு இறங்கலான்றத முயற்சியில ஈடுபட்டு இருக்கிறார். பெரம்பூரை பொறுத்தவரையில இப்ப இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏ யார் அப்படின்னா ஆர்டி சேகர்ன்றவர் இருக்கிறார். அந்த தொகுதியில நீங்க ஒரு ரேண்டமான ஒரு கடைக்கு ஆர்டி சேகரை கூட்டு போய் நிப்பாட்டினீங்க அப்படின்னா அந்த கடைக்காரரை பேர் சொல்லி கூப்பிட்டு எப்பா என்னப்பா அன்னைக்கு அந்த வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு முடிஞ்சான்னு கேட்கிற அளவுக்கு மக்களோட நெருக்கமா இருக்கிறார். அந்த பகுதியில இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் தனியா அவங்க சுடுகாடு அப்படின்றது இல்லாம இருந்தது. அவங்க அடக்கம் பண்றதுக்கு அடக்கஸ்தலம் தேடி எங்க போகணும் அப்படின்னா ஆர்பர் தாண்டி போகணும். அவங்க ராயபுரம் கோட்டையை தாண்டி போக வேண்டியது. அப்ப இப்படி அழைக்க வேண்டிய தேவை இல்லாம 3 ஏக்கர்ல இஸ்லாமியர்களுக்கும் 3 ஏக்கர்ல கிறிஸ்தவர்களுக்கும், அப்ப இதை இந்து முன்னணி சர்ச்சையாக்க முயற்சி செய்யும் போது 3 ஏக்கர்ல இந்துக்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அடக்க ஸ்தலங்களை உருவாக்கி தர்ற வேலை இப்ப திறந்து வச்சுட்டாங்க. போன வாரம் தான் திறந்து வச்சிருக்காங்க. அப்ப அவங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு. அவர் கவுன்சிலராகவும் இருந்திருக்கிறார், அதே ஏரியால எம்எல்ஏவாகவும் இருக்கிறார். அப்ப இந்த டிரான்சிஷன்ல அவர் எல்லாத்தையும் ரோட்ல நின்று பார்த்துருக்கிறார். நீங்க இறங்கி என்ன வேலை பார்ப்பீங்க? பனையூர்ல இருந்து பெரம்பூர் வந்துட்டு போறதுக்கே உங்களுக்கு ஒரு நாள் ஆயிருமே. நீங்க பிரச்சாரத்துக்கு கிளம்புனீங்கன்னா சாயங்காலம் 8 மணிக்கு முடிஞ்சு போயிடும் பிரச்சாரம். ரோட்ல இறங்கி வேலை பார்க்க முடியாது. இவர் நினைப்பது போல விஜய்க்கு தேர்தல் அவ்வளவு எளிமையானதாக இருக்க போறது கிடையாது. தேர்தலில் பெரம்பூர் தொகுதியில விஜய் வெற்றி பெறுவதே சவால் தான் அப்படின்னு சொல்லி பேய் மாதிரி வேலை பார்த்திருக்கிறார் ஆர்டி சேகர் பெரம்பூர்ல. இவர் அதுல ஒரு சின்ன தூசி அளவுக்கு கூட இவரால் வேலை பார்க்க முடியாதுன்றது மக்களுக்கு நல்லா தெரியும். இவர் கம்யூனிட்டி வைஸாவோ, காஸ்ட் வைஸாவோ, ரிலீஜன் வைஸாவோ சில வாக்குகளை பிரிக்க முயற்சி செய்யலாம். அது ஸ்பாய்லர் கேமா இருக்குமா அல்லது யாருக்கு ஸ்பாய்லரா இருக்குன்னா விஜய்க்கு மட்டும்தான் ஸ்பாய்லரா இருக்குமே தவிர திமுகவுக்கு ஸ்பாய்லரா இருக்க போற சூழல் களத்துல இல்லை. இப்போ இந்த தேர்தலில் எதிர்கொள்வதற்காக எதிர்கட்சிகள் திமுகவின் மேல சில விமர்சனங்களை வைக்கிறாங்க. உங்களுடைய பார்வையில திமுகவினுடைய இந்த கடந்த கால ஆட்சியில எந்தெந்த விஷயங்களை அவங்க சரி செஞ்சிருந்தா இந்த தேர்தலை இன்னும் கம்பீரமா இன்னும் வலுவா எதிர்கொள்ள முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? திமுகவிற்கு இந்த தேர்தலில் எந்தெந்த விஷயங்கள் பின்னடைவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? திமுகவுக்கு இந்த தேர்தலில் பின்னடைவு அப்படின்னு நான் கருதல. நான் இந்த தேர்தலில் திமுக முக்கியமா கவனம் செலுத்த வேண்டியதான் அப்படின்னா காவல்துறையில சில சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டியது இருக்கிறது. காவல்துறையை பொறுத்தவரையில அது தலித் மக்களுக்கு எதிரான வன்கொடுமையா இருக்கட்டும் அல்லது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையா இருக்கட்டும், இதை புரிஞ்சுக்கிடவே முடியல போலீஸால. ஏன்னா அவனும் இந்த பேட்ரியார்கல் சொசைட்டினுடைய ஒரு பார்ட்டா தான் அந்த போலீஸ்காரன் இருக்கிறானே தவிர காவல்துறையினருக்கு குற்றவாளி சைக்காலஜி மட்டும் பத்தாது. குற்றங்களுடைய சைக்காலஜி என்னன்றதும் காவல்துறைக்கு புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் செய்ய முடியும். கொலையினுடைய மோட்டிவ் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட தெரிஞ்ச காவல்துறையால சைபர் கிரைமை பற்றியோ அல்லது பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை பற்றியோ அல்லது குழந்தைகள் மீதான வன்கொடுமைகளை பற்றியோ, ரொம்ப குறிப்பா ஆதிதிராவிடர்கள் மீதான வன்கொடுமை பற்றியோ புரிதல் இருக்கிறதா அப்படின்னா அது இல்லாம இருக்கு. அப்படின்னா அதை புரிந்து கொள்ள வைக்கின்ற வகையில அவர்களுக்கான பயிற்சியை கொடுக்க வேண்டிய கடமை தமிழ்நாட்டுக்கு இருக்கு. அப்ப அந்த காவல்துறை மாற்றம் தான் ரொம்ப முக்கியமானதா நான் பாக்குறேன். அதை தவிர மற்ற விஷயங்கள் எல்லாமே ஐடியாலஜிக்கலா கல்வி நிலையங்கள்லயும் இது போன்ற மாற்றங்கள் நிறைய தேவைப்படுகிறது. பள்ளிக்கூடங்கள்லையும் கல்லூரிகள்லையும் பகுத்தறிவை ஊக்குவிக்கின்ற வகையில, சயின்டிபிக் டெம்பரை ஊக்குவிக்கின்ற வகையில தமிழ்நாடு அரசு நிறைய விஷயங்களை செயல்படுத்துது. நிறைய விஷயங்களை செயல்படுத்தி நம்பிக்கையோட திமுக அந்த தேர்தலை எதிர்கொள்ளுது அப்படின்னு ஒரு பக்கத்துல நம்ம சொன்னாலும்
திமுகவுக்கு இந்த தேர்தலில் வெற்றி பெறுவோமாங்கிற பயத்துல தான் 26 கட்சிகளை கூட்டணியில சேர்த்திருக்கு அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சொல்றாங்களே. தாவேக்கால இருந்து எஸ்பெஷலி நிறைய பேர் இது ஒரு குற்றமாவே சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அதை வந்து புதுசா அரசியலுக்கு வர்றவங்க அப்படி பார்க்கலாம். நான் தமிழ்நாட்டு அரசியலை ரொம்ப காலமா பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். திமுக கூட்டணி எப்பவுமே வந்து ஒரு பெரிய படையான ஒரு கூட்டணியாக தான் இருக்குது. அது இப்ப இல்ல, 1967 இருந்து அந்த கூட்டணி வந்து அதே ஸ்டேச்சர்ல தான் கண்டினியூ ஆகுது. அந்த வானவில் மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணியை கட்டுவதுன்றது திமுகவுடைய ஸ்டைல். பாமகவினுடைய ஓட்டுகள் மொத்தமா தன் கூட்டணிக்கு வந்துடணும் அப்படிங்கிற முயற்சியில ராமதாஸையும் உள்ள இணைக்கிறதுக்கான வேலைகளை பாக்குறாங்க. மகனோடு இருக்கிற முரணை முன்னிட்டு ராமதாஸ் அந்த கூட்டணியில இணையாமல் போயிட்டா ராமதாஸனுடைய நிலை என்னவா இருக்கும்? இல்ல இணைஞ்சிருவாருன்னு நினைக்கிறீங்க? அந்த கட்சியை பொறுத்தவரையில கட்சியினுடைய பெரும்பான்மை நிர்வாகிகள் எங்க இருக்கிறாங்க அப்படின்னா இங்கதான் இருக்கிறாங்க, அன்புமணி ராமதாஸ் சைடு தான் இருக்கிறாங்க. அப்ப அன்புமணியின் பக்கம் தான் நிர்வாகிகள் இருக்கிறாங்க. அந்த நிர்வாகிகள் தானே கேடர்ஸ் ஆர்கனைஸ் பண்ண போறாங்க. அப்ப அதுல வந்து அவங்க அந்த வேலையை தொடர்ந்து செய்வாங்க. ராமதாஸ் ஏற்றுக்கொண்டு உள்ள வந்துட்டாரு அப்படின்னா, ஆனா அதை வந்து அன்புமணியினுடைய ஈகோவோ நார்சிசமோ ஒத்துக்குமா அப்படின்றது தெரியல. தன்னுடைய அப்பாவை காலாவதி ஆக்குவது அரசியல் இல்லை அப்படின்றது தான் அவருடைய முக்கியமான அஜெண்டாவா இருந்திருக்கு போல ரொம்ப காலமா. அதை தான் அவர் தொடர்ந்து செய்யறாரு. ராமதாஸ் ஐயாவுடைய வாழ்க்கையில அரசியல் அத்தியாயம் அப்படின்றது ஒரு முடிவுக்கு வந்து விட்டது தான் நினைக்கிறேன். இப்படிதான் நினைக்கிறீங்க. உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. மீண்டும் தேர்தல் இருக்கும்போது சந்தர்ப்பம் கிடைச்சா 100 முறை சந்திப்போம். மகிழ்ச்சி.